தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா ஒரு உணவு உபரி நாடு என்றும், உலக அளவுல உணவு பாதுகாப்புக்கான தீர்வுகளை குடுக்கறதுக்கு நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும், கடந்த சனிக்கிழமை நடந்த சர்வதேச வேளாண் கருத்தரங்கத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி, குடிமக்களுக்கு ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை கொடுக்கக்கூடிய நாடுகளான இலங்கை, நேபாளம், பூடான், மாலத்தீவு ஆகிய நாடுகளை விட இந்தியா மிகவும் மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மைக்கான அமைப்பு ஆண்டுதோறும் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில இந்த ஆண்டுக்கான அறிக்கை கடந்த ஜூலை 24ஆம் தேதி வெளியிடப்பட்டுச்சு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியால 55.6% மக்கள் ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இந்தியாவினுடைய விலைவாசியும் வறுமையும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55.6%ன்னு பார்த்தா ஏறத்தாழ 79 கோடி மக்கள் தேவையான அளவு ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கடந்த 10 ஆண்டுகள்ல இரத்த சோகை உடைய பெண்களோட அளவும் 9% கூடியிருக்கு அப்படின்னு இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதன் விளைவா எடை குறைவா பிறக்கிற குழந்தைகளுடைய அளவும் கூடியிருக்கு. உலகத்திலேயே மிகவும் பின்தங்கிய நாடா இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனங்கள்ல அமைஞ்சிருக்கிற தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல கூட ஒரு நாளைக்கு 54 குழந்தைகள் தான் எடை குறைவா பிறக்கிறாங்க. ஆனா வளர்ந்து வரும் நாடுகளோட பட்டியல இருக்கக்கூடிய இந்தியால ஒரு நாளைக்கு 63 குழந்தைகள் எடை குறைவா பிறக்கிறதா இந்த அறிக்கையின் மூலமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற உணவுகளை வாங்க முடியாம குழந்தைகளுக்கு வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய குழந்தைகளோட அளவும் கடந்த 10 ஆண்டுகள்ல 22% அதிகரிச்சிருக்கு. அதே போல உலக பட்டினி குறியீட்டுல இருக்கிற 125 நாடுகள்ல இந்தியா 111வது இடத்துல இருக்கு. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, விலைவாசி உயர்வும் நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகள்ல ஏற்பட்ட மாற்றமும் தான். ஊட்டச்சத்து குறைபாடு, பெண்களுக்கு இரத்த சோகை, எடை குறைவா பிறக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை அளவு கூடி இருக்கிறது, இந்த மாதிரி எளிய மக்களினுடைய வாழ்வை ஆரோக்கியமற்ற முறையில தான் மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல கொண்டு போயிருக்காங்க. இது இந்த அறிக்கையில இருந்தும் நமக்கு வெட்ட வெளிச்சமா நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு சர்வதேச அரங்கத்துல எப்படி இப்படி வாய் கூசாம பொய் பேசுறாருன்னு நமக்கு தெரியல.